தாவீதை மனம் திரும்ப வைத்தது? சொல்லுங்க பார்ப்போம். எந்த விஷயம் அவனை உணர்வுக்குள்ளாக்கியது? தேவனுடைய அன்பு அவனை உணர்வுக்குள்ளாக்கியது. அந்த கதை அல்ல, தேவனுடைய அன்பு. என்ன அன்பு தெரியுமா? நீ ஆடு மேய்ச்ச உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன், இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு கொடுத்திருப்பேன். அந்த வார்த்தை அவனை சுக்குநூறாய் நொறுக்கியது. அப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, சில விஷயங்கள் நம் மனதில், அதான் ரெனியூ யுவர் மைண்ட். கர்த்தர்கிட்ட மறுபடி இந்த நாட்களில் சொல்றது, சூழ்நிலையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காத, சூழ்நிலை சரியாகத்தான் இருக்கிறது. உன் மனதை சரி செய். உன் மனது சரி செய்யப்பட நான் எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொண்டிருப்பதை நீ பார்க்க முடியும். ஆமென். உன் மைண்டை மட்டும் டியூன் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது உன் மைண்டுக்கு ஜெபம் பண்ணு. நீ வாக்கு தத்தத்துக்கும் ஜெபிக்காத. வாக்கு தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மேட்ரை முடிச்சுட்டு தான் வாக்கு தத்தத்தை தரேன். எப்படி? நல்லா கவனிங்க. வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு வேலை பார்க்க மாட்டாராம், வேலையை முடிச்சுட்டு தான் வாக்கு தத்தத்தை கொடுப்பாராம். ஆமென். அப்படின்னா உங்களுக்கு வாக்கு தத்தம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? வேலை ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இடையில உங்களுக்கு டவுட்டு, பயம் வந்தா ஜெபத்தை வாக்கு தத்தத்துக்கு பண்ணவே கூடாது. அதை சந்தேகப்படுதல உங்க மைண்டு, அதைத்தான் தோட்டணும் நீங்க. சரி, ஓகே. இப்ப என்ன சொல்ல வரேன் என்றால், உங்கள் வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர் இருக்கிறார் என்கிற மனது தவறான ஒரு காரியத்தை செய்ய விடாது. இந்த இடத்தில் தாவீது மனம் திரும்பினான். ஆமென் சொல்லுங்க. தாவீது மனம் திரும்பினான். தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு பெரிய கம்பேரிசன் 1998 2001 நினைக்கிறேன், ஒரு என்னோட மேகசினில் எழுதியிருந்தேன். அப்படி என்ன தாவீதிடம் அப்படின்னு தான் டைட்டில். சவுலிடம் இல்லாத அப்படி என்ன தாவீது, சவுலோட பெஸ்ட் குவாலிட்டியெல்லாம் எழுதியிருந்தேன் அதில். இப்போ என்னென்னா, இந்த சவுல்கிட்ட இல்லாத ஒன்று தாவீதிட்ட என்ன அப்படின்னா, இந்த சவுல்கிட்ட போய், அவன் பெரிய நல்லவர் வல்லவர், ஆனால் அவர்கிட்ட போய், தம்பி நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படின்னா அதை அவன் ஏற்றுக்கவே மாட்டான். சொல்லுவான், எதுக்கு பண்ணேன்னா, இது எதுக்கு செஞ்சேன்னா, அது எதுக்குன்னா, அது அதுக்குன்னா அப்படின்னால சொல்லிட்டு பார்க்குறேன். சாமுவேல் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டார். சார் 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 என்னடா எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, அப்போ கூட இதை மனம் திரும்புறான்னு பார்த்தா எல்லாம் பார்க்குறாங்க, அசிங்கப்படாமல் தயவுசெய்து இவங்களுக்காக வந்துருங்கன்றான். அடா பாவி, இன்னும் நீ திருந்தலையாடா. லஞ்சம் வாங்கினதுக்கு குத்தம் வந்தா அவருக்கு லஞ்சம் கொடுக்குறான், குத்திராங்க சார். அவர் தாத்தா பார்த்துட்டு, அடா பாவி திருந்தவே மாட்டீங்களாடான்னு. அந்த மாதிரி சவுல் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டதே இல்லை. எதுக்காக? ஆட்டுக்குட்டியெல்லாம் யாரு, அவன் பேர் என்ன, அமலேக்கியன் மீது கடும் வைராக்கியத்தில் கர்த்தர் இருக்காரு. ஏன்னா என் பிள்ளைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க வளர்ச்சியை தடை செய்யறதுக்கு சில வேலைகளை செஞ்சாங்க. அத்தனை பேர் ஒதுங்கி வழிவிட்டப்ப இவங்க மட்டும் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அதனால் அவனை அடிக்கும்போது ஆடு மாடு கூட வைக்காரு, அடித்து தகர்த்துறான். இவன் போனவன் ஆடு மாடெலாம் என்ன செஞ்சிட்டான், எடுத்து வச்சுட்டான், மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டான். சாமுவேல் வராரு, வந்த உடனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டியாப்பான்னு கேட்குறாரு. என்ன சொல்லியிருக்கணும்? சார் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் சார், ஆனால் அந்த ஆடு மாடு மட்டும் காலி பண்ணல சொல்லணும்ல. சிலரை கேட்டீங்க, எல்லாம் செலவாயிடுச்சப்பா, செலவாயிடுச்சுன்னு. அப்போ மீதி 20 ரூபா இந்த இருக்குண்ணா, நீயாலடா எடுத்து கொடுத்துறணும். எல்லாம் வேலையை முடிச்சுட்டேன் 20 ரூபா எடுங்கன்னு கொடுக்கூடாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சா? சரி 20 ரூபா இந்த இருக்குண்ணா. அந்த மாதிரி என்ன சொல்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லலை. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இப்போ என் காதில் அந்த ஆடு மாடு சத்தம் வருது, அது என்னன்னு கேட்குறாப்புல. உடனே அது தேவனாகிய கர்த்தருக்கு டக்குன்னு கொண்டு போய் ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் கனெக்ட் பண்ணுறான் சார். சிலர் அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு கடைசியில் பாருங்கள், சர்ச்சுக்கு வந்தனால தான் எனக்கு இந்த நான் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறது. என்ன பண்ண பாவம், மறுபடி அங்கேயே கொண்டு வந்து கனெக்ட் பண்ண பார்ப்பாங்க. உங்கள் கடவுளுக்காகத்தான், கர்த்தருக்காக, சபைக்காக. டே சரி விடு, எவரை வழி இல்லை உன் நம்பர். அது மாதிரி அவன் சொல்கிறான் கர்த்தருக்காகன்றான். அப்போ சொல்கிறான், ஏன்பா நீ தப்பு செஞ்ச அதை மன்னிக்க. ஆனால் இந்த இடத்துல முழு என்ன இருக்கு,
அந்த அரசபையில் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் சொன்னவன், நீயே அந்த மனுஷன் அப்படின்னா நீங்கள் நான் வந்து என்ன செஞ்சிருப்பீங்க? யார் அங்கே சீவுங்களும் தலையை அப்படின்னு 2 செகண்ட்ல லகலக அடிச்சு கழுத்து சுதாரிக்கிறதுக்குள்ள காலி பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன, காலி பண்ணியிருப்பான். ஆனால் அங்கே அந்த தாவீது எந்திரிச்சு நின்று அப்படியே விழுகிறா சார். தன் பாவத்தை தன்னை விட வயதில் இளையவர்கள், தன்னை விட பதவியில் இளையவர்கள் முன்பாக ஒத்துக்கொள்ளுகிறான். அவன் ஒத்துக்கிட்டு என்ன மன்னிங்கன்னு, அவன் மன்னிங்கன்னு கூட சொல்லலை. அவன் சொல்றான், நான் பெரிய பாவம் செஞ்சேன் அப்படின்றான். அடுத்த வரி நாத்தான் சொல்றான், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பயங்கரமானது. அங்க அவன் சொன்னான் வந்து, நான் தப்பே செய்யல சார்னா, ராஜ்யபாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதுனா. திரும்ப அவரோட அங்கேயே பிடிக்கிறான், அங்கே கிழிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து மிஸ்டேக்கு. எப்பவுமே தன்னை நிரூபிக்க முயற்சிக்கு செய்யறவங்களை பாருங்களேன், அவன் அடுத்தடுத்து செய்யறது அடுத்தடுத்து தவறு, அடுத்தடுத்து கோபத்தை ஏற்படுத்தும். அங்கேயே கிழிச்சவன் அதுல இருந்து ஒரு ப்ராஃபஸியை சொல்லிட்டான், உன் ராஜ்யம் 2 கிழிக்கப்படும். ஐயா சார், என்ன எதை தொட்டாலும் நீங்க எதையாச்சும் தப்பு பண்ணிட்டு அதை வந்து அந்த அப்படியே சமாளிஃபிகேஷனுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அடுத்து நீ சொல்ற ஒவ்வொன்றும் பெரிய பெரிய தப்பாகி போயிடும். ஆனால் இவன் நீட்டாக சரண்டர் ஆகிட்டான், நான் தப்பு செஞ்சுட்டான்னு மன்னிங்கான். என்ன இதில் வந்து எந்த விஷயம் தாவீதை மனம் திரும்ப வைத்தது சொல்லுங்க பார்ப்போம். எந்த விஷயம் அவனை உணர்வுக்குள்ளாக்கியது? தேவனுடைய அன்பு அவனை உணர்வுக்குள்ளாக்கியது. அந்த கதை அல்ல, தேவனுடைய அன்பு. என்ன அன்பு தெரியுமா? நீ ஆடு மேய்ச்ச உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன், இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு கொடுத்திருப்பேன். அந்த வார்த்தை அவனை சுக்குநூறாய் நொறுக்கியது. என் தேவன் எவ்வளவு பெரியவர்!